இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 31 அதிகாரம் 7வது வசனம். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். தேவன் யாருக்கு கிருபையை தருகிறார்? தகுதி இல்லாதவர்களுக்கு தான் தன்னுடைய கிருபையை தருகிறார் இல்லையா? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற அந்த தயவு ஈவு தான் கிருபை. அப்படி தாவீது அவருடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன்னு சொல்றாரு. அவருடைய உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்மா வியாகுலங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஏன்னா தாவீதை சத்துருக்கள் துரத்தும் போதும், அவருடைய மாமனாராகிய சவுல் ராஜா துரத்தும் போதும், அவருடைய மகனாகிய அப்சலோன் துரத்தும் போதும், எல்லா எதிராளிகளுடைய சத்துருக்களுடைய நெருக்குதல் அவருக்கு வரும்போதெல்லாம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் இல்லையா? கர்த்தர் தான் தனக்கு பலமும் துருகமும் அடைக்கலமும் அரணுமா இருக்கிறார். என் கண்மலை, என் கோட்டை நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் சொல்லி அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி தாவீது துதித்தார் இல்லையா? அதுதான் அவர் சொல்றார், உமது கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர்னு சொல்றாரு. அப்போ தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் போராட்டம் வந்த போது கூட தன் ஜீவனை, தன் ஆவியை கர்த்தருக்கு அவர் ஒப்புவித்தார்னு பார்க்கிறோம். நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஏன்னா கர்த்தர் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களை விடுவிப்பேன்னு சொல்றார். அப்போ நெருக்கமும் ஆபத்தும் நம்மை சூழும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீங்களாகி ரட்சிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 49:13 பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமா இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனா இருக்கிறதுனால அவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுத்து சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். அன்னைக்கு தாவீதுக்கு இறங்கின தேவன் இன்னைக்கு நமக்கும் அவர் இறங்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நம் விசுவாசத்திலே பலன் கொண்டு கர்த்தர் பேரிலே மாத்திரம் நம்ம பற்றுதலா இருந்து ஓடும் போது தேவன் நமக்கு இரக்கத்தை தருவார். அவர் கிருபையினாலே நம்மை தாங்குவார். ஏசாயா 63:9 சொல்லுது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிசுத்தத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த போது அவங்கள ஆலோட்டிகள் அவங்களை துன்புறுத்தின போதும் அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? நெருக்கத்துல ரொம்ப அதிகமாய் அவங்க நெருக்கப்பட்டாங்க. தேவனுடைய சமூகத்தின் தூதர்கள் அவங்களை ரட்சித்தாங்கன்னு பார்க்கிறோம். அவர்கள் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிசுத்தத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை மீட்டு, தேவன் அவர்கள் பேர்ல இஸ்ரவேல் என் ஜனம், என் துதியை சொல்லி வரவே நான் அவர்களை உண்டாக்கினேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு பூர்வ நாட்கள்ல அவர்களை எப்படி அவர் தூக்கி சுமந்தார். ஒரு தாய் ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர்களை தூக்கி சுமந்தார். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை தன் சட்டையின் மலையில வைத்து பாதுகாத்து அந்த சட்டையின் மேலே அசைவாடி அந்த குஞ்சுகளோடு அது எப்படி அது பாதுகாக்குதோ, அது சுமந்து வருகிறதோ, அதே போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்தார் இல்லையா? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு சுமந்து அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். இன்னைக்கு உபத்திரவப்படுகிற நமக்கும் தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இப்போ இன்றைக்கும் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் ஆகட்டும், நீங்க இருக்கிற இடக்கம் ஆகட்டும், இல்ல படிக்கிற இடமாகட்டும், எந்த எல்லையில உங்களுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதோ அப்ப நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பத்தை வைங்க. சங்கீதம் 119:153 சொல்றாரு தாவீதுங்க, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் சொல்றாரு. அப்போ தேவன் நமக்காக வழக்காடுவார். நமக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் தேவன் நமக்காக வழக்காடி நம்மை மீட்டுக்கொள்ள அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா காரணம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் அநேகர். நாம போய் அவங்கள பகைக்கிறது இல்லை, அவங்க நம்மை தேடி நம்மை பகைக்கிறவர்களா கூட இருக்கலாம். அதான் இந்த உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியோன்னு சொல்லி இங்க தாவீது முறையிடுகிறது போல
நாமும் நம்முடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் தேவனேன்னு சொல்லி நாமளும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக தேவனிடத்துல நாம் விண்ணப்ப ஜபத்தை வைக்கலாம். கர்த்தர் என்ன விடுவிக்கிறவர், அவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் பாதுகாக்கிற தேவன் இல்லையா? அவருடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு பாதுகாத்ததோ அதே போல இன்னைக்கு அவருடைய வலது கரம் நம்மோடு கூட இருந்து அது நம்மை பாதுகாப்போம். கலாத்தியர் 4:9 பார்க்கிறோம். சரி, நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வியாகுலங்கள் வருகிறது என்று நாம் ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நாம் நடக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனைகளும் வியாகுலங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுது, உபத்திரவங்கள் நம்மள மேற்கொள்ளுது, சத்துருக்கள் நம்ம மேல அம்புகளை எய்கிறத பார்க்கிறோம், நம்மை நெருக்குகிறத பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்ட்டு நம்ம நிதானித்து அறியும் போது கலாத்தியர் 4:9 சொல்றாரு, இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டு இருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாகும்படியாக விரும்புகிறது எப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்மை அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார் இல்லையா? எகிப்தின் விக்கிரக அடிமைக்கு அவர்கள் வணங்கின கிரியைகளுக்கு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். இன்னைக்கு உலக பிரகாரமான பாவ இச்சைகள், பொன் பொருள் ஆசை, இந்த மாதிரியான விக்கிரகங்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார் இல்லையா? அப்போ தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்மை தூரப்படுத்தவும் நாம் அறிந்திருக்கணும் இல்லையா? அப்போ பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த விக்கிரகங்களை, அத்தகைய காரியங்களை, அத்தகைய கிரியைகளை, அத்தகைய வழிபாடுகளை, பொன் பொருள் மீது நாம் அதிகமாய் நாட்டம் கொண்டு அதன் மேல பிரியமா இருக்கிறது கூட ஒரு விக்கிரக வழிபாடு தான். அப்போ அப்படிப்பட்ட கிரியைகள்ல இருந்து நாம மறுபடியும் போய் அதுல விழுந்து விடாதபடிக்கு, அதுல அடிமைப்பட்டு இராதபடிக்கு நாம் தேவனிடத்துல திரும்பணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் பார்க்கறவங்களா நம்ம இருக்கமா? அது தேவன் இருக்கிறார். ஏன்னா காலமும் சமயமும் கர்த்தருடைய கரத்துல இருக்குது இல்லையா? அது அவர் எப்படி பிரயோஜனப்படுத்தி அதை வைத்திருக்கிறாரோ அது அவருடைய கிருபை. அது ஒவ்வொருவருக்கும் நடக்கிறது. ஆனா நாம் அதை மற்ற மனுஷர்களை போல காலத்தையும் சமயத்தையும் மாதத்தையும் நேரத்தையும் பார்த்து ஓடுகிறவர்களை, அது ஒரு விக்கிரக கிரியை, அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அதுல இருந்தெல்லாம் நாம விலகி வரணும். அப்படி நீங்க வரும்போது உங்களுக்கு இப்போ இன்னைக்கு தாவீது சொன்னது போல உங்களுக்கு உபத்திரம், வியாகுலம், ஆத்தும வியாகுலம் வராமல் தேவன் பாதுகாப்பார். 2 தீமோத்தேயு 2:19 பார்க்கிறோம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனோ அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தருக்குள்ளாக இன்னைக்கு அஸ்திபாரப்பட்டு இருக்கிறோமா? அவர் வசனத்துக்குள்ளாக அஸ்திபாரப்பட்டு காணப்படுகிறோமா? அப்ப நம்மை தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப நம்மை உபத்திரவத்திலோ வியாகுலத்திலேயோ விக்கணத்திலேயோ கடந்து வரும்படியா தேவன் விட்டுவிட மாட்டார் இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், உடன்படிக்கைகளை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இதை நாம உணரணும். கிறிஸ்துவின் நாமத்தை இன்னைக்கு நாம சொல்லுகிறவர்களா இருக்கிறோம்னா அப்ப நம்ம அநியாயத்தை விட்டுடணும். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற முத்திரையா இருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலகணும். நாம ஏசாயா 63:16 பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமா இருக்கிறீர், பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். அப்ப கர்த்தர் தான் நமக்கு மீட்பர், நம் ரட்சகர் அவர் தான். அப்ப நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்து இன்னைக்கு நாமும் நித்திய ஜீவனுக்கு வரணும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப பாவத்துல இருந்து நம்மை மீட்கும் பொருள் தான் கிறிஸ்துவின் ஜீவன். அப்ப அதுவே நமக்கு ஆதாரமா இருக்கும்போது நாம அக்கிரமங்களில் இருந்தும் உபத்திரவங்கள்ல இருந்தும் தேவன் நீங்களாகி ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா யோவான் 10:27 சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறாரா? அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிறவர்களா நாம் இருக்கணும். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். புலம்பல் 3:50 சொல்லுது, என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி நீர் சொரிகிறது. இன்னைக்கு துக்கமும் வியாகுலமும் மனத்துல அநேக தவிப்புகள்
துன்பங்களோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு கண்ணீர் சொரிந்து கொண்டு இருக்கமா, இன்னைக்கு தேவ சமூகத்துல நம் கண்ணீரை ஊற்றுவோம். நீங்க மனுஷர் பின்பாக போய் நீங்க அழ வேண்டாம். கர்த்தருடைய பாதத்துல உங்க கண்ணீரை விடும்போது கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் தருவார். நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு அவர் பதில் கொடுத்தாரோ அது போல இன்னைக்கு நமக்கும் தேவன் தர வல்லவர். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அக்னி என்பது சோதனையின் குகையிலே தேவன் நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறாரா? நம்ம பொறுமையோடு சகித்து நாம் அமைதியாக தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் போது அந்த அக்னி ஜுவாலை நம் பேரிலே பற்றாது. இன்றைக்கு உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்கள் உயர் அதிகாரிகளினால் ஏற்படுகிற நெருக்குதல்கள், உடன் வேலையாட்களினால் வருகிற பிரச்சனைகள், பாடுகள், நிந்தை, அவமானங்கள், இப்படிப்பட்ட சோதனையின் புகையிலே, அக்னியின் புகையிலே நீங்க இருந்தாலும் அந்த அக்னி ஜுவாலை உங்களை பற்றாது. நீங்க கர்த்தர் பேரிலே விசுவாசமா இருந்து அவரை நீங்க பற்றி கொண்டு அவரை நீங்க துதிங்க, ஸ்தோத்தரிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஓயாம சொல்லிக்கொண்டே இருங்க. அது அவருடைய நீதியின் ஸ்தோத்திர பலியா இருக்குது. அது சொல்லும் போது தேவனுடைய கிருபை பெருகும். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறுத்திருக்கிறீர்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாம் தேவனிடத்திலே அவருடைய கிருபையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். சங்கீதம் 13:5 சொன்னது போல நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். அப்போ தேவன் நம்மை மண் என்று நினைக்கிறார். நாம் ஒன்றும் இல்லாதவங்க. நம்ம பெருமை பாராட்டவோ மேன்மை பாராட்டவோ ஒன்றும் இல்லை. எப்படி புல்லின் பூ இன்றைக்கு பூத்து நாளைக்கு மறித்து போகிறதோ அது போலதான் மனுஷனுடைய ஜீவனம். கர்த்தர் நமக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறார்னா நம் தேவனுக்கு துதியும் கனத்தையும் நாம் செலுத்தி நம்மை ஒரு விசையாய் தாழ்த்தி அவருடைய முகத்தை நாம பார்த்து அவர் கிருபையில நாம நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் நம்மையும் ரட்சிப்பார், நம் இருதயத்தை களி கூற பண்ணுவார். அதுதான் இன்னைக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனம். உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன்னு தாவீது சொன்னது போல அவர் உபத்திரவத்தை பார்த்து தேவன் அந்த வியாகுலங்களை எல்லாம் அறிந்து இன்னைக்கு நம்மையும், அன்னைக்கு தாவீதை விடுதலையாக்கின கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர் தேவனா இருக்கிறார் என்பதை நாமும் விசுவாசிப்போம். ஆமென்.